சென்னை பல்லாவரம் பகுதியில் இருந்து ஒரு குப்பை தொட்டியிலிருந்து பயங்கரமான துர்நாற்றம் வீசுகிறது. தகவலறிந்து வந்த போலீசார் அங்கே கிடந்த ஒரு பிளாஸ்டிக் கவரை திறந்து பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். உள்ளே இருந்தது ஒரு பெண்ணின் 2 கைகள் மற்றும் கால்கள் மட்டும்தான். உடல் எங்கே? தலை எங்கே? அந்த பெண் யார்? போலீசாருக்கு முன்னால் இருந்து ஒரே ஒரு துப்பு. அந்த பெண்ணின் கையில் இருந்த சந்தியா என்ற பச்சை மட்டுமே. விசாரணையில் இறங்கிய போலீசாருக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சிகள் காத்திருந்தது. அந்த பெண்ணை கொடூரமாக கொலை செய்தது அவளது கணவன் பாலகிருஷ்ணன். அவர் ஒரு சினிமா இயக்குனர். கள்ளக்காதல் சந்தேகத்தால் தன் மனைவியை நள்ளிரவில் கொலை செய்தவர் பிணம் வெளியே தெரிந்தால் சிக்கிக் கொள்வோம் என்று நினைத்து ஒரு மருத்துவர் போல செயல்பட்டு அவளது உடலை துண்டு துண்டாக வெட்டி பிரித்தார். உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் தனித்தனி கவர்களில் கட்டி சென்னையின் வெவ்வேறு குப்பை தொட்டிகளில் வீசியிருக்கிறார். தலை மட்டும் கிடைக்காமல் இருந்த நிலையில் இறுதியாக ஓரிடத்தில் புதைக்கப்பட்டிருந்த அந்த தலையை போலீசார் மீட்டனர். ஒரு சினிமா இயக்குனரின் இந்த சைக்கோத்தனமான கொடூரத்தை கேட்டு தமிழகமே நடுங்கியது. இன்றும் அந்த பகுதி மக்கள் அந்த சம்பவத்தை நினைத்தாலே மரண பீதியில் உறைந்து போகிறார்கள். இந்த கொடூரமான சைக்கோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்னும் பல மர்மமான உண்மை சம்பவங்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.